அதுனா பயப்பட மாட்டான். ஓகே அந்த லைட்டை போட்டு விடுங்க. இல்ல 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 லைட் ஆஃப் பண்ணு. ஓகே மொபைல் ஆஃப் பண்ணிடு. நைஸ். ஓகே ஒரு நிமிஷம். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டோம். ஆன் பண்ணா இப்படி வருது. என்னப்பா இவ்வளோ சரி அக்கா நீங்க தான் சரி நான் பண்ணுறேன் ஆப்ரேட்டர். நீங்க பண்ணுங்க. மொபைலில் வீடியோ எடுக்கணுமா? மொபைல் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதே ஃபோட்டோ பார்த்து அக்கா ஒரு நிமிஷம் அங்கே இருங்களேன். அங்கே அங்கே அந்த சீட்டில் அதே மாதிரி இப்போ அஜெண்டா என்னன்னா எப்படி ஃபோக்கஸ் ஆகுது மட்டும் பார்த்து. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு ப்ரேயர் ஒன்று ஜஸ்டிங் பண்ணுவாங்க. இதில் இன்சன் பண்ணுவாங்க. Thanks. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு அதுக்கு வந்தேன். அதுதான் டெக்கரேஷன் ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே இத்தனை ஆண்டு காலமாய் அப்பா அக்காவோடு இருந்து ஆண்டவரே நீ நடத்துகிற தயவுக்காக உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா வேதம் சொல்கிறபடி கர்த்தர் சியோனில் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தின்படி நீர் அக்காவை ஆண்டவரே நீர் அப்பா உயரத்திலிருந்து ஆசீர்வதித்து இன்னும் ஆண்டவரே அல்லேலூயா அநேகருக்கு அப்பா
பிரயோஜனமுள்ள அப்பா சோதனப்பா ஒரு பாத்திரமாக நீர் இம்மட்டும் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இன்னும் அநேகருக்கு வைத்திருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரத்யேகாயிசம் ஆண்டவரே. உம்முடைய சமாதானமும் ஆண்டவரே உம்முடைய மகிமையும் ஆண்டவரே உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் உம்முடைய மகிமையான செயல்களும் ஆண்டவரே நீர் இன்னும் செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்பா ஆண்டவரே எங்கள் அருமையான அண்ணன் கடந்து சென்ற பின்பு ஆண்டவரே அருமையான அக்கா மூலமாய் பேசி இம்மட்டும் ஆண்டவரே எல்லா விதமான கூடுதல்களும் கேம்புகளும் நடக்கும்படிக்கு எல்லாவற்றையும் அவர்கள் மூலமாய் பேசி நடத்துவதை ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நன்றி. நீர் தருகிற ஆலோசனைகளுக்காக நன்றி அப்பா. நீர் ஆண்டவரே சோதனை ஒவ்வொருவருக்காகவும் அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நன்றி சார்ந்தோம் சுவாமி. எங்களுக்காக அப்பா நிற்கிறபடினால் உம்மை துதிக்கிறோம் மகிழ்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த அநேக ஜெபங்களை அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கேட்டீர் ஆண்டவரே. அநேக தேவைகளை சந்தித்தீரப்பா ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். அக்கா ஸ்தோத்திரம். அண்ணனுக்காய் ஸ்தோத்திரம். பொம்முகனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தர் ஆண்டவரே. அப்பா இவர்களை அப்பா அப்பா ரத்த கோட்டைக்குள்ளே உயர்த்தி ஆசீர்வதித்து அப்பா ஸ்தோத்திரமுடைய மகிமையின் கிரீடமாக ஆண்டவருடைய முத்திரை மோதிரமாக வைத்து ஆசீர்வதித்து அப்பா நீர் பிரகாசிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம். நீங்க மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் இன்ப பிதாவே. ஆமென். எல்லாருமே உட்காரலாம். We love you, auntie. We love you a lot. எனக்கு உங்க எல்லாரும் பிரியும். பட் நீங்க இப்படி சரிங்க நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பட் நீங்க சொல்ற அளவுக்கு நான் அந்த மாதிரிலாம் இல்லை. உட்காருங்க ஆண்டி. நீங்க உட்காருங்க. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதம் துதி உமக்கே என்றுமே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதம் துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. And may God bless you, dear. May God bless you, dear. May God bless you, dear. Happy birthday to you. Happy greetings to you. Happy greetings to you. Happy greetings to you. Happy greetings to you. May God bless you, dear. 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 மக்கள் விட்டு
Happy, happy long life to you. Happy long life to you. Happy long life to you, Ranga. Happy long life to you. Thank you, ma. Thank you so much. ரொம்ப எல்லாரும் ரொம்ப இனிஷியேட்டு எல்லாரும் கூட சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. ஐ தேங்க்யூ ஸோ மச். இல்லைங்க இல்லை இல்லை பாட்டு ரெக்கார்டிங் அப்படிதான் சொன்னாங்க. பாட்டே ரெக்கார்டிங்க. அக்கா தேங்க்யூ. இல்ல இவன் சோனாவும் சுமன்னோட புது பலனை தாரும் தேவா, புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபை. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் குறைவெல்லாம் நிறைவாகட்டும். எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய ஆண்டுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். எல்லாரும் உட்காரலாம். தேங்க்யூ ஸோ மச். நான் நினைக்கவே இல்லை. Just getting started. என்ன சுமன் நான் தூக்குறேன். ஸோ இங்க இருக்கிற எல்லாருமே நம்ம வந்து இவங்க பாராட்டிலாம் சம்மதம் ஜஸ்ட் வேண்டாம் பேசி மட்டும் இந்த டைம் வேணா ஜோம் பண்ணிட்டு முடிச்சிடும். 2 நிமிஷம் யாரும் 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா அது எல்லாரும் பேசல வேண்டாம் போதும். வின்சென்ட் பேசுனது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அந்த ஜெபமே ஒரு மாதிரி இருக்கு. வேண்டாம் விட்டுருங்க. வேணாம் ஜஸ்ட் இந்த ஜோம் பண்ணிட்டு like some of you are blessed இருக்கட்டும். அது ஆசீர்வதிச்ச ஆண்டவர் நான் இல்லை. வேண்டாம் தயவுசெய்து ஜஸ்ட் வேண்டாம். இன்னும் we have to go a long way. வேண்டாம் ஜோம் பண்ணாமா அவங்க இன்னும் எடுக்கவே இல்லை. ஒரு ஆள் மட்டும் அது வரை யாரும் பேசலாம். யாரும் ஒரு ஆள் மட்டும் யாரும் பேசலாம். அதோட முடிச்சிடலாம். ரொம்ப ஏதாவது சொல்லிட்டு இருக்கேன். ரொம்ப ஏதாச்சும் அதிகப்பா நான் சொல்ல மாட்டேன். சாப்பிட்றேன். ஆண்டவர் மகிமைப்படுத்துற சரி ஆண்டவர் மகிமைப்படுத்தும். நான் கிடையாது. என்ன நீங்க பண்ணவே வேணாம். அக்காவுக்கு ஆண்டவர் இம்மட்டும் கொடுத்த உடல் சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்திற்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். அக்கா நடந்து வந்த அந்த கஷ்டமான பாதைகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ அந்த போயிட்ட பிறகு
இதுக்கு நடத்தும் பொழுது இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இதுக்கப்புறம் அவங்க பலவீனமாக படுத்த நாட்கள், அந்த நாட்கள் அக்கா கோத்ரூ பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாவற்றின் மத்தியிலும் அக்காவோடு கூட ஆண்டவர் இருந்து ஆண்டவர் மட்டும் நடத்திருக்கார். ஸோ அக்கா மேனிஃபெஸ்ட் அவங்கள உயர்த்துவதற்காக நம்ம பேசுவோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லி. ஏன்னா மற்ற இடத்துக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, நம்ம பல விஷயங்கள் அறியப்பட்டிருக்கிறபடி அறிந்து சும்மா ஏதோ ஆகாயத்தில் சிரமம் பண்ணுற மாதிரி நாம அப்படி கிடையாது. பல காரியங்கள் நமக்கு அப்படி நடக்குது. ஒரு ரீசன் அக்கா மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க பெரிய கிருபை. இன்றைக்கு அவங்க மேலே ஆண்டவர் வைத்திருக்கிறாங்க கிருபையினால இன்னைக்கு நம்மளுடைய பல பேர் என்னுடைய லைஃப்லோடு பார்த்தீங்கன்னா, சிமியனுடைய நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். ஆனால் அங்கே போயிட்டு ஆண்டவருடைய கரத்திலிருந்து குழந்தைய வாங்கிட்டு வர்றதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். என்னுடைய லைஃப்பில் சொல்கிறவங்க உங்கள் ஒவ்வொரு லைஃப்பில் ஒன்று இருக்கும். இப்போ என் லைஃப்பில் நான் சொல்லுவேன்னா, இப்போ நானும் ஜெபம் பண்ணேன், நீங்கள் எல்லாரையும் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்க. ஆனால் அங்கே போயிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நின்று ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை வாங்கிட்டு வரது பெரிய விஷயம். இது மட்டும் நம்முடைய ஊழியத்திற்காகவும் இந்த ஒவ்வொருடைய தனிப்பட்ட ஃபேமிலிக்காகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று ஆண்டவரத்துலேருந்து நமக்கு தேவையானது வாங்கிட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம். இந்த பெரிய பியூட்டி என்னன்னா, நம்மளை பற்றி எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. பட் இருந்தாலும் இது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. பேப்டிஸ்ட் போய் நிற்கிறேன்னா, ஜஸ்டின் போய் நிற்கிறேன்னா, ஜஸ்டினை பற்றி எதுவும் தெரியும், நான் தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டேன். என்னை பற்றி ஆதி நாட்கள்லேருந்து ஃப்ரம் பர்த்லேருந்து நான் எப்படி வந்தேன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்ச மாதிரி அவங்க காட்டிக்க மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அவங்க நமக்கு பிளெஸ்ஸிங்காக இருந்திருக்காங்க. நமக்கு இங்கே இருக்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்பும் நமக்கு தெரியும். ஏதோ சமூகம் அவங்களால ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவங்க மூலமாக தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஸோ அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நான் அக்காவும் போக வேண்டிய தூரம் வெகு தொலைவு இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் கடைசி கால ஊழியத்தில் போய் நிற்கணும்னு சொல்லலாம். ஒரே ஒரு காரியத்துக்காக தான் அவங்களும் ஊழியத்தை ஓடிட்டு இருக்காங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பத்தில் கட்டுறது ஈஸி, ஆனால் அது இடையில போய் கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது நோவுடைய பேடையை போல தான். சுத்தமுள்ள மிருகமும் இருக்கும், அசுத்தமுள்ள மிருகமும் இருக்கும். ஸோ அந்த பேடையை கொண்டு போவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தை ஆரம்பத்துல இருந்தே ஒரு பானையை உருவாக்குறது ஈஸி. ஆனால் அந்த பானை ஆரம்பிக்கும் போது ஒரு ஷேப் இல்லாமல் இருக்குது. திரும்ப இதை கட்டணுன்றது சாதாரண விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். அந்த ஒரு பெரிய விஷயத்த இந்த கனமான ஊழியத்தை அக்காவுடைய கருத்துலையும் அண்ணனுடைய கருத்துலையும் கொடுத்து ஆண்டவர் மட்டும் நம்மை நடத்தியிருக்கிறார். ஸோ அது ஆண்டவர் தான் அவங்க மூலமாக நமக்கு செய்திருக்கிறார். ஸோ ஊழியத்தில் மாத்திரமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலையும். ஸோ அவங்க தாயாக இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க, சகோதரியாக இருப்பாங்க. ஸோ இந்த ஏஜில் எல்லாருக்கும் அப்படி மூவ் பண்ணுறதுன்னு ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்களால ஃப்ரெண்டாக மூவ் பண்ண முடியும், அவங்களால ஒரு மதராக மூவ் பண்ண முடியும், அவங்களால ஒரு சிஸ்டராக மூவ் பண்ண முடியும், அவங்களால ஒரு டீச்சராக இருக்க முடியும். அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க எனக்கு பைபிளே தெரியாதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச பைபிள் நாலேஜ் பெரிய நாலேஜ். ஆனால் அது எனக்கு தெரியும். அவங்களுடைய நாலேஜ் பெரிய நாலேஜ். எனக்கு கேட்டால் எனக்கு ஒன்றுமே தெரியாது, பைபிள் ஒன்றுமே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததற்காக தொடர்ந்து அந்த அக்காவுக்கு நல்ல உடல் சுகம், ஆரோக்கியம், பேலன்ஸ், ஜீவனை ஆண்டவர் அவங்க தொடர்ந்து கொடுத்து அவங்க நடத்தணும். அதுக்காக அண்ணன் தான் ஜெபம் பண்ண முடியும். யாரும் ஜெபம் பண்ண முடியாது. இல்லை வேற ஜெபம் பண்ண முடியாது. எங்கள் பரலோக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கூட ஒரு வருடத்தை அவளுக்கு கூட்டி கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, கடந்த வருடம் முழுவதும் உங்களுடைய கண்ணி மணியை போல காத்து கொண்டீர். ஆண்டவரே, இவ்வளோ நெருக்கங்கள் வந்தது. விசேஷமா ஆண்டவரே, இந்த இஸ்ரேல் ட்ரிப்பு எடுத்ததுலேருந்தும் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரும் ப்ராப்ளம் ஆண்டவரே, அநேக நெருக்கங்கள். 41 வருமா 40 வருமா ஒவ்வொருத்தரையும் நெருக்கங்கள் ஆண்டவரே. வருவாங்க வரமாட்டேமாங்க, இப்படியாவது நெருக்கங்கள் தகப்பனே. ஆண்டவரே, எல்லாவற்றின் மத்தியிலும் எப்பொழுதும் நடத்துவது போல ஆண்டவரே, மீதமும் வைக்கிறது போல தகப்பனே, 40க்கு மேல வரணும்னு நினைச்சது
ஆண்டவரே ஆச்சரிய விதமாக அநேக தம்பிமார் சகோதரர்கள் சகோதரிகள் வரும்படியாக நீர் உதவி செய்து தகப்பனே ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்திலும் தகப்பனே எங்களுடைய கால்கள் பதியும்படி நீர் உதவி செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசேஷமா ஆண்டவரே 7 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவரே விழாவுக்கு பர்த்டேக்கு கொண்டாடும்படி உதவி செய்து அதே போல தகப்பனே இந்த வருடத்திலும் ஆண்டவரே நீர் அதிகமாக நீர் உதவி செய்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜூலை மாதம் என்று சொன்னோம் ஆண்டவரே, அது மாறி போய்விட்டது. கொரோனா வந்து நல்ல தகப்பனே செப்டம்பர் என்று இதே டேட்டை ஃபிக்ஸ் பண்ண நீர் உதவி செய்து தகப்பனே ஆண்டவரே இன்னும் விழாவுக்கு 1 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே அநேக வருடங்களை காண ஆண்டவரே நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவளுக்கு கொடுத்து தகப்பனை தீர்க்காயசை கொடுத்து பிள்ளை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இருக்க ஆறுதலின் பாத்திரமாக இருக்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே உன்னுடைய கிருபையினாலே சுகத்தையும் பலத்தையும் இதுவரைக்கும் கொடுத்து வந்தீர், வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அதே போலவே பிள்ளையை நீர் ஆசீர்வதியும் தகப்பனே. விசேஷமா தகப்பனே ஆண்டவரே இன்னும் நேரத்தை தாரும். அவள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல காத்திருக்க எத்தனையோ வேலைகள் நெருக்கங்கள் எல்லாம் மாறி தகப்பனே உங்களுடைய சமூகத்துல அதிகமாக காத்திருந்து இன்னும் கிருபைகளை பெற்றுக்கொள்ள இந்த வரப்போகிற வருடத்திலே உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கும் நேரத்தை அதிகமாக தாங்கப்பா. ஆண்டவரே இந்த உலகத்தின் நெருக்கங்களை கொஞ்சம் குறைத்து தகப்பனே ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல அதிகமாக காத்திருக்கும் கிருபைகளை பிள்ளைக்கு தாங்க தகப்பனே. இன்னும் அநேக பரலோக கிருபைகளை தாங்கப்பா. பரலோகத்தின் ஆண்டவரை பரலோகத்துக்கு சென்று அநேக காரியங்களை அறிந்து கொள்ளும் கிருபையை நீர் தாங்க ஆண்டவரே. பரலோகத்துக்கு செல்லும் அனுபவம் உண்டு தகப்பனே. ஆனாலும் அது இன்னும் அதிகமாக எளிய உதவி செய்து நான் வரப்போகும் வருடத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை அதிகமாக ஆண்டவரே நல்ல கேட்ட கொடுங்க. அந்த கால்வழி எல்லாம் எடுத்து போடும் தகப்பனே. அவளும் ஆக்டிவாக மாற நீ உதவி செய்து தகப்பனே. மாங்காய்களை போல மாற்றும் தகப்பனே. ஆண்டவரே நீதாமே உடைய கரத்திலே பிள்ளையை தருகிற தகப்பனை நீரே பொறுப்படுத்தி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். பெரிய வணக்கமா போடுங்க. அது என்னமோ இதை போன வச்சு வச்சிருக்கு. காடு தொலைஞ்சிடக்கூடாது. காடு தான் நார்மலா சொல்லணும், அவங்க தொலைஞ்சிடும்.